வணக்கம். கல்வி, உளவியல் இந்த துறைகள்ல மனித மனம் எப்படி வேலை செய்யுது, நாம எப்படி கத்துக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட சிவகுமார் தொகுத்த கல்வி மற்றும் உளவியல் கோட்பாடுகள் தொகுப்புன்னு ஒரு ஆதாரம் இருக்கு. இத வச்சு இந்த சிந்தனை உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போகலாம் வாங்க. இந்த பட்டியல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. கற்றல், ஊக்கம், அப்புறம் அறிவாற்றல், ஆளுமை, நுண்ணறிவு, கற்பித்தல்னு நிறைய தலைப்புகள், கோட்பாடுகள், அறிஞர்கள் பேரெல்லாம் இருக்கு. ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது. எங்க நோக்கம் இத அப்படியே வாசிக்கிறது இல்ல. ஆனா இந்த காட்டுல முக்கியமான மரங்கள் எது, அதுக்குள்ள இருக்கிற தொடர்பு என்ன, உங்களுக்கு இதுல என்ன சுவாரஸ்யமா இருக்கலாம், என்ன பயன்படலான்னு பேச போறோம். ஆமா, மனுஷங்க எப்படி கத்துக்கிறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா அந்த அலசல? முதல்ல கற்றல் கோட்பாடுகள், லேர்னிங் தியரிஸ். நாம எப்படி புதுசா எதையாவது கத்துக்கிறோம்? இதுக்கு இந்த பட்டியல்ல பல பதில்கள் இருக்கு பாருங்க. பாவ்லாவ், கிளாசிக்கல் கண்டிஷனிங், அப்புறம் ஸ்கின்னர், ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இந்த பேர்லாம் முதல்ல ஞாபகம் வருது. இதெல்லாம் நடத்தையியல், பிஹேவியரிசம் சம்பந்தப்பட்டது தானே? நடத்தையியல் பார்வை என்ன சொல்லுதுன்னா, கத்துக்கிறதுங்கிறது நம்ம நடத்தையில வர்ற மாற்றம் தான். அதை நாம பார்க்க முடியும். ஒரு தூண்டுதலுக்கு நாம எப்படி பதில் சொல்றோம். இப்போ பாவ்லோ சொன்ன மாதிரி, நாய்க்கு மணி அடிச்சா எச்சில் ஊறுறது, இல்லனா ஒரு செயலோட விளைவு, அதாவது பரிசோ தண்டனையோ, அது எப்படி அந்த செயலை திரும்ப செய்ய வைக்குது. ஸ்கின்னர் சொன்ன மாதிரி, எலிக்கு லீவரை தட்டினா சாப்பாடு வர்றது. இத மையமா வச்சுதான் அவங்க விளக்குனாங்க. கொஞ்சம் இயந்திரத்தனமா தெரியலாம், ஆனா ஆமா, கொஞ்சம் மெக்கானிக்கலா இருக்குல்ல. ஆமா, ஆனா சில பழக்க வழக்கங்கள், சில திறன்கள் எப்படி உருவாகுதுன்னு விளக்க இது ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஆனா எல்லா கற்றலும் இப்படியே வா, பரிசு, தண்டனை, இல்ல தூண்டல் துலங்கள் மட்டும்தானா? நம்ம யோசிச்சு கத்துக்கிறோமே, புரிஞ்சுகிட்டு செய்யறோமே, அதெல்லாம் எப்படி? இங்கதான் ப்ரூனர், பியாஜே மாதிரி ஆட்கள் வராங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கன்ஸ்ட்ரக்டிவிசம், காக்னிட்டிவ் தியரிஸ் பத்தி பேசுறாங்களே. ரொம்ப சரியான கேள்வி இது. நடத்தியலுக்கு பிறகு ஒரு முக்கியமான சிந்தனை மாற்றம் இது. அறிவாற்றல் மற்றும் கட்டமைப்பியல், அதாவது காக்னிட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னா, கத்துக்கிறதுங்கிறது வெறும் வெளிநடத்தை மாற்றம் இல்ல, அது மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ். நாம தகவலை எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், எப்படி யூஸ் பண்றோம், புது அனுபவத்துல இருந்து எப்படி அர்த்தம் உருவாக்குறோம்னு இதெல்லாம் ஆராயுது. ப்ரூனரோட டிஸ்கவரி லேர்னிங் சொல்ற மாதிரி, நாமளே தேடி கண்டுபிடிச்சு கத்துக்கும் போது அது ஆழமா புரியும். இது வெறும் பழக்கம் இல்ல, இது உண்மையான புரிதல். ஓ, அப்போ இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல பாண்டராவோட சமூக கற்றல் கோட்பாடு வருது. பாண்டராஸ் சோஷியல் லேர்னிங் தியரி. அது என்ன சொல்லுது? மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறதா? அதேதான். பண்டோரா என்ன சொல்றாருன்னா, நாம நேரடியா ஒரு விஷயத்த செஞ்சு அதோட விளைவை அனுபவிச்சுதான் கத்துக்கணும்னு இல்ல, மத்தவங்க ஒரு விஷயத்த செய்யறதையும் அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, பரிசோ தண்டனையோ, இத பாக்குறது மூலமாவே நாம நிறைய கத்துக்கிறோம்னு சொல்றாரு. அப்படியா? உதாரணம்? இப்போ ஒரு குழந்தை தன் அண்ணன் சூடான பாத்திரத்தை தொட்டு சுட்டுக்கிட்டதை பாக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது அந்த பாத்திரத்தை தொடாம இருக்க கத்துக்கும். இதுல அதுக்கு நேரடி அனுபவம் இல்ல, ஆனா கற்றல் நடந்திருக்கு. இதுக்கு பேரு அப்சர்வேஷனல் லேர்னிங். அடடா. ஆக கத்துக்கிறதுங்கிறது தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்ல, சமூக சூழலையும் நடக்குது. அப்பா, கத்துக்கிறதுக்கு இத்தனை பார்வை இருக்கா? சரி, நாம ஏன் கத்துக்கணும்னு நினைக்கிறோம்? எது நம்மள ஒரு விஷயத்த செய்ய தூண்டுது? இது நம்மள ஊக்க கோட்பாடுகள், மோட்டிவேஷன் தியரிஸ் பகுதிக்கு கொண்டு வருது இல்லையா? இதுல மாஸ்லோவோட தேவை படிநிலை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஆமா, மாஸ்லோவோட அந்த பிரமிட், அது ரொம்ப பிரபலம். நம்ம தேவைகள் ஒரு படிநிலை மாதிரி இருக்குன்னு சொன்னார். முதல்ல அடிப்படை தேவைகள், சாப்பாடு, தண்ணி, பாதுகாப்பு, இதெல்லாம். அது கிடைச்சாதான் அடுத்த கட்டம், அன்பு, சொந்தம், மரியாதை, இதெல்லாம் முக்கியமாகும். கடைசியில தான் அந்த சுயமைங்கானம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நம்ம முழு திறனையும் வெளிப்படுத்துறது. ஒரு தேவை பூர்த்தியானா அடுத்த தேவை நம்மள உந்தும். இதுதான் அதோட அடிப்படை. ஆமால, பசியோடவோ பயத்தோடவோ இருந்தா எப்படி படிக்க முடியும்? இது ரொம்ப பேசிக். ஆனா இது மட்டும்தானே ஊக்கம்? சில சமயம் நம்ம ஒரு விஷயத்த அது பிடிச்சிருக்குன்னு செய்யறோம், சில சமயம் பரிசுக்காக செய்யறோம். இதுக்கு கோட்பாடுகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுதான் உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற ஊக்கம், இன்ட்ரின்சிக் வெர்சஸ் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். டெசி மற்றும் ரயன் சொன்ன கோட்பாடு இது.
ஒரு செயலை அது மேல இருக்கிற ஆர்வத்தால அதுவே ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு செய்யறது உள்ளார்ந்த ஊக்கம். இப்போ பசில் போடுறது, படம் வரைகிறது மாதிரி. வெளிப்படையான பரிசு, பாராட்டு இல்ல தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக செய்யறது வெளிப்படை ஊக்கம். சம்பளத்துக்கு வேலை செய்யறது, பரீட்சையில பாஸ் பண்ண படிக்கிறது, இந்த மாதிரி. ம் உள்ளார்ந்த ஊக்கத்தோட கத்துக்கிட்டா அது ஆழமாவும் நிலைச்சும் இருக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ ஒரு வேலையை நல்லா செய்யணும்னா அதுக்கு ஒரு தெளிவான இலக்கு, கோல் வேணுமா? இல்லனா அந்த வேலையை செஞ்சா என்ன கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டன்சி முக்கியமா? இது சம்பந்தமா என்ன கோட்பாடுகள் இருக்கு? நல்லா கேட்டீங்க. லாக்கு மற்றும் லேத்தமோட கோல் செட்டிங் தியரி தெளிவான, கொஞ்சம் சவாலான, அடையக்கூடிய இலக்குகளை செட் பண்ணா நம்ம செயல்பாடு அதிகமாகும்னு சொல்லுது. இலக்குகள் நம்ம கவனத்தை திருப்பும், முயற்சியை அதிகமாக்கும், விடாமுயற்சியை கொடுக்கும். அதே மாதிரி வ்ரூமோட எக்ஸ்பெக்டன்சி தியரி நம்ம ஒரு வேலையில எவ்வளவு முயற்சி போடுவோங்கிறது 3 விஷயத்தை பொறுத்ததுன்னு சொல்லுது. ஓகே, என்னென்ன அது? ஒண்ணு, அந்த முயற்சியால நல்ல செயல்பாடு வருமாங்கிற எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டன்சி. 2, அந்த செயல்பாட்டால ஒரு நல்ல விளைவு, பரிசு மாதிரி கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பு, இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி. 3, அந்த விலையோட மதிப்பு என்ன, அது நமக்கு எவ்வளவு முக்கியம், பேலன்ஸ். இந்த 3 அதிகமா இருந்தா மோட்டிவேஷன் அதிகமா இருக்கும். அடேயப்பா, ஊக்கத்துக்கு பின்னால இவ்ளோ விஷயம் இருக்கா? சரி, அடுத்த அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். குழந்தைங்க எப்படி யோசிக்க கத்துக்கிறாங்க? இதுல பியாஜே, வைகோட்ஸ்கி இவங்க ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? இவங்க பார்வை எப்படி வேறுபடுது? ஆமா, இவங்க 2 பேருமே குழந்தைங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க நிறைய முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க அணுகுமுறை கொஞ்சம் வேற. பியாஜே குழந்தைங்களோட அறிவாற்றல் வளர்ச்சி சில குறிப்பிட்ட படிநிலைகள், ஸ்டேஜஸ் வழியா ஏறக்குறைய எல்லாருக்கும் ஒரே வரிசையில நடக்குதுன்னு சொன்னார். குழந்தை உலகத்தை புரிஞ்சுக்கிற விதம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாறும். உதாரணமா, சின்ன குழந்தைங்க கண்ணுக்கு முன்னால இல்லாத பொருள் இல்லைன்னே நினைக்கும், ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னு சொல்லுவாங்க. இது அவங்களோட அந்த வயசு நிலை. ஆனா வைகோட்ஸ்கி அவர் சமூக சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஜிபிடின்னு ஒன்னு சொல்றாரு. அது என்ன? கரெக்ட். வைகோட்ஸ்கி என்ன சொன்னார்னா, குழந்தையோட அறிவாற்றல் வளர்ச்சி தனியா நடக்காது, அது சமூக பண்பாட்டு சூழல்ல மத்தவங்களோட, அதாவது பெற்றோர், டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட பேசுறது மூலமா தான் நடக்குதுன்னு சொன்னார். மொழி ரொம்ப முக்கியம்னு சொன்னார். ZPDங்கிறது ஒரு குழந்தையால தனியா செய்ய முடியாத, ஆனா கொஞ்சம் ஹெல்ப், வழிகாட்டுதல் கிடைச்சா செய்யக்கூடிய விஷயங்களோட எல்லை. ஓ, உதாரணமா, இப்போ ஒரு குழந்தை தனியா சைக்கிள் ஓட்ட கத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். கஷ்டப்படலாம், ஆனா அப்பா பின்னாடி பிடிச்சுக்கிட்டா ஓட்ட முடியும். அந்த உதவியோட செய்யக்கூடிய பகுதி தான் ZPD. கற்றல் இந்த ZPDக்குள்ள நடந்தாதான் அது பிரயோஜனமா இருக்கும். ஆக பியாஜே தனிநபர் வளர்ச்சியை பார்த்தா, வைகோட்ஸ்கி சமூகத்தோட பங்களிப்பை பார்த்தார். அப்போ நம்ம சிந்தனைய நாமளே புரிஞ்சுக்க முடியுமா? அதை இன்னும் நல்லா ஆக்கிக்க முடியுமா? நிச்சயமா, அதுக்கு பேரு தான் மெட்டாகாக்னிஷன். இது ஃபிளாவல் சொன்ன கோட்பாடு. சிம்பிளா சொன்னா, சிந்தனையை பற்றிய சிந்தனை. நாம எப்படி கத்துக்கிறோம், நாம எப்படி யோசிக்கிறோம், எது நமக்கு ஈஸி, எது கஷ்டம், ஒரு விஷயத்த படிக்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு நாமே புரிஞ்சுக்கிறது. அப்புறம் நம்ம கற்றலை நாமளே பிளான் பண்ணி, மானிட்டர் பண்ணி சரி செஞ்சுக்கிறது. இதுதான் மெட்டாகாக்னிஷன். ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திறன். கத்துக்கிறதையே கத்து கொடுக்குது. இது கேட்கவே பிரமாதமா இருக்கு. சரி, அடுத்ததா ஆளுமை, பர்சனாலிட்டி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோமே, ஏன்? இதுக்கு என்ன விளக்கங்கள் இருக்கு? ஃப்ராய்டு பேர் இங்க முக்கியமா வருமே. ஆமாம், ஃப்ரைடோட உளப்பகுப்பாய்வு கோட்பாடு, சைக்கோ அனாலிட்டிக் தியரி, ஆளுமை பத்தின சிந்தனையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நம்ம ஆளுமைக்குள்ள நனவு நிலை கான்ஷியஸ், நனவிலி நிலை அன்கான்ஷியஸ்னு பகுதிகள் இருக்கணும். நம்மளுக்கே தெரியாம நம்ம ஆசைகள், பயங்கள், சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாம் நம்ம நடத்தி இயக்குதுன்னு சொன்னார். ஐடு, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு மனசோட பாகங்களை பத்தி பேசினார். இது நிறைய விமர்சனங்களையும் சந்திச்சிருக்கு. ஆனா உளவியல்ல இது ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா ஆளுமைங்கிறது வெறும் உள்மன போராட்டங்களால மட்டும்தான் உருவாகுதா? நம்ம சுபாவம், நம்மள பத்தி நாம என்ன நினைக்கிறோம், நம்ம சமூக குழுக்கள் இதெல்லாம் எப்படி ஆளுமைய பாதிக்குது? நல்ல கேள்வி. ஃப்ராய்டுக்கு அப்புறம் பல பார்வைகள் வந்திருக்கு. ஆல்போர்ட், கேட்டல் மாதிரி ஆட்கள் பண்பு கூறு கோட்பாடு, ட்ரேட் தியரியை கொண்டு வந்தாங்க. அதாவது ஆளுமைங்கிறது சில நிலையான குணங்களோட, நேர்மை, கூச்சம், வெளிப்படையா பேசுறது, தொகுப்பு, அதை அளக்க முடியும் சொன்னாங்க.
அப்புறம் கார்ல் ராஜர்ஸ் மாதிரி மனிதநேய உளவியலாளர்கள், ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. அவங்க ஃப்ராய்டோட நெகட்டிவ் பார்வைக்கு பதிலா மனுஷனோட வளர்ச்சி, தன்னிறைவு, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுயமதிப்பு, செல்ஃப் எஸ்டீம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம், செல்ஃப் கான்செப்ட், அதுதான் நம்ம ஆளுமையை தீர்மானிக்குதுன்னு ராஜர்ஸ் சொன்னார். ஓ, அப்போ நம்ம குழு அடையாளம், குரூப் ஐடென்டிட்டி, நாம ஒரு குறிப்பிட்ட ஊர்க்காரங்க, ஒரு டீமோட ரசிகர்கள்னு சொல்றோமே, அது நம்ம ஆளுமையை எப்படி பாதிக்குது? அதுக்கு சமூக அடையாள கோட்பாடு, சோஷியல் ஐடென்டிட்டி தியரி, தாஜ்ஃபெல் மற்றும் டர்னர் சொன்னது பதில் சொல்லுது. நம்ம அடையாளங்கிறது நம்ம தனிப்பட்ட குணங்கள் மட்டும் இல்ல, நாம எந்தெந்த குழுக்களோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோங்கிறதையும் சார்ந்திருக்கு. நாம், வி, யூஸ்ங்கிறது அவர்கள், தே, தெம்ங்கிறதுல இருந்து வேறுபடும் போது ஒரு குழு உணர்வும் அந்த குழு சார்ந்த பெருமையும் சில சமயம் பாரபட்சமும் கூட உருவாகுது. இதுவும் நம்ம ஆளுமையோட ஒரு பகுதி தான். அட, இத்தனை கோணங்கள் இருக்க ஆளுமையை புரிஞ்சுக்க. அடுத்து நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், அப்புறம் படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. புத்திசாலித்தனம்னா என்ன? இதுக்கும் பல கோட்பாடுகள் இருக்கே. கார்ட்னரோட பன்முக நுண்ணறிவு, கார்ட்னர்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், இத பத்தி நிறைய பேர் பேசுறாங்களே. ஆமா, முன்னாடிலாம் நுண்ணறிவுன்னா கணக்கு போடுறது, மொழித்திறன், இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் குறிக்கிறதா நினைச்சாங்க, ஸ்பியர்மேனோட ஜி ஃபேக்டர் மாதிரி. ஆனா கார்ட்னர் சொன்னார், அப்படி இல்ல, பல விதமான நுண்ணறிவுகள் இருக்குன்னு. மொழி, தர்க்கங்கணிதம், இசை, உடல் இயக்கம், இடம் சார் நுண்ணறிவு, மத்தவங்கள புரிஞ்சிக்கிறது இன்டர்பர்சனல், தன்னை புரிஞ்சிக்கிறது இன்ட்ராபர்சனல், இயற்கை மேல இருக்கிற அறிவுன்னு 8 வகை சொன்னார். அப்புறம் இன்னும் சில சேர்த்தார். இது கல்வியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுல்ல? ஆமா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கலாங்கிற புரிதல் வந்தது இதனால. அப்போ வெறும் ஐக்யூ ஸ்கோரை மட்டும் வச்சு ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தை சொல்ல முடியாதா? உணர்வுசார் நுண்ணறிவு, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்னு சொல்றாங்களே, அது என்ன? மிக முக்கியமான கருத்து அது. கோல்மன் அதை பிரபலப்படுத்தினார். ஈக்யூன்னு சொல்றோமே, அது நம்ம உணர்வுகளை நாமளே புரிஞ்சுக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்றது, மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சு அவங்களோட சரியா பழகிறது, உறவுகளை நல்லா நிர்வகிக்கிறது, இந்த மாதிரி திறன்களை குறிக்குது. வாழ்க்கையில ஜெயிக்க ஐக்யூவை விட ஈக்யூ முக்கியம்னு கூட சொல்றாங்க. சரி, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி பத்தி என்ன சொல்லுது இந்த பட்டியல்? புதுசா யோசிக்கிறது, வித்தியாசமா செய்யறது, இதுக்கும் நுண்ணறிவுக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா. கில்ஃபோர்ட் சொன்ன விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங், அதாவது ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகளை யோசிக்கிறது. அப்புறம் குவி சிந்தனை, கன்வர்ஜென்ட் திங்கிங், அதாவது பல தகவல்களிலிருந்து ஒரே சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறது. இது ரெண்டுமே படைப்பாற்றலோட தொடர்புடையது. சிக்சன் மெஹாலியோட ஃப்ளோ கோட்பாட கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமா, அது என்ன ஃப்ளோ? நாம ஒரு வேலையில முழுசா மூழ்கி டைம் போறதே தெரியாம ஒரு மாதிரி ஒரு ஆனந்தமான நிலையில செய்யறத தான் ஃப்ளோ. இந்த நிலையில கிரியேட்டிவிட்டி நல்லா வெளிப்படும் சொல்றாங்க. கேட்கவே நல்லா இருக்கு. இறுதியா கல்வி மற்றும் கற்பித்தல் கோட்பாடுகள், எஜுகேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷனல் தியரிஸ், இது ரொம்ப பிராக்டிக்கல் இல்லையா? கிளாஸ் ரூம்ல எப்படி சொல்லி தரலான்னு சொல்ற கோட்பாடுகள். ப்ளூமோட வகைப்பாடு, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, இது ரொம்ப அடிப்படைன்னு சொல்லுவாங்களே. ஆமா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி கற்றல் நோக்கங்களை 6 படிநிலைகளா பிரிக்குது. அறிதல், புரிதல், பயன்படுத்துதல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பிடுதல், உருவாக்குதல். இது சிலபஸ் ரெடி பண்ண, கேள்விகள் கேட்க, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் லெவல் அசஸ் பண்ண எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கு. இன்னும் நிறைய கோட்பாடுகள் இருக்கு. உதாரணமா நோல்ஸ் சொன்ன வயது வந்தோர் கற்றல், ஆண்ட்ரகாஜி, அதாவது பெரியவங்க எப்படி கத்துக்கிறாங்கன்னு சொல்லுது. அவங்க எப்படி கத்துப்பாங்க? அவங்களுக்கு அனுபவம் அதிகம் இருக்கும், அவங்களா கத்துக்க விரும்புவாங்க, கத்துக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு யூஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் அதுல வரும். கூட்டுறவு கற்றல், கோஆபரேட்டிவ் லேர்னிங், சிக்கல் அடிப்படையிலான கற்றல், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், இதெல்லாம் என்ன? ஜான்சன் அண்ட் ஜான்சன் சொன்ன கூட்டுறவு கற்றல். இதுல மாணவர்கள் சின்ன சின்ன குழுக்களா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கத்துக்குவாங்க. இது சோஷியல் ஸ்கில்ஸையும் வளர்க்கும், கத்துக்கிறதையும் நல்லாக்கும். இது வைகாட்ஸ்கி, பண்டுரா கோட்பாடுகளோட தொடர்புடையது. ஓ, அப்படியா? பாரோ சொன்ன சிக்கல் அடிப்படையிலான கற்றல். இதுல நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க சொல்றது. இது மூலமா அவங்க தேடி படிப்பாங்க, கிரிட்டிக்கலா யோசிப்பாங்க, டீமா வேலை செய்வாங்க. இது கொஞ்சம் ப்ரூனரோட டிஸ்கவரி லேர்னிங் மாதிரி. இது தவிர ஸ்வெல்லரோட அறிவாற்றல் சுமை கோட்பாடு, காக்னிட்டிவ் லோட் தியரின்னு ஒன்னு இருக்கு.
அது என்ன சொல்லுது? மூளைக்கு ரொம்ப பாரம் கொடுக்காம சொல்லி தரணுமா. சரியா சொன்னீங்க. நம்ம மூளையோட அந்த வொர்க்கிங் மெமரி அது ஒரு நேரத்துல கொஞ்ச தகவல தான் ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்த ஒரே நேரத்துல கொடுத்தா மூளைக்கு ஓவர்லோட், காக்னிட்டிவ் லோட் ஆகி கத்துக்க முடியாம போயிடும். அதனால தகவல்களை எப்படி பிரிச்சு கொடுக்கணும், எப்படி சிம்பிள் ஆக்கணும், தேவையில்லாத விஷயங்களை எப்படி நீக்கணும்னு இந்த கோட்பாடு வழிகாட்டுது. ஆக இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதை வச்சு பார்த்தா சிவகுமார் தொகுத்த இந்த பட்டியல் மனித மனம், கற்றல், வளர்ச்சி இதை பத்தின ஒரு பெரிய உலகத்தோட மேப் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ கோணங்கள்ல முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஆமா, இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோட்பாடுகள் எல்லாம் தனித்தனியா நிக்கல, ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. கற்றல் கோட்பாடுகள் கற்பித்தல் முறைகளை பாதிக்குது. ஊக்க கோட்பாடுகள் நாம எப்படி கத்துக்கிற சூழலை அமைக்கிறோங்கிறத பாதிக்குது. அதே போல நடத்தையியல், அறிவாற்றல்வாதம், கட்டமைப்பியல், மனிதநேயம், சமூகம் சார்ந்த பார்வைன்னு பலவேற்பட்ட கண்ணோட்டங்கள் இருக்கு. இதுவே காட்டுது மனித நடத்தையையும் கற்றலையும் புரிஞ்சுக்கிறது எவ்வளவு சிக்கலானதுன்னு. முக்கியமா நீங்க நினைவில் கொள்ள வேண்டியது, நாம இந்த பட்டியல்ல இருக்கிற சில முக்கிய கருத்துக்களை பத்தி தான் பேசணும். இது ஒரு முழுமையான ஆய்வு இல்ல. எந்த ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டையும் நாங்க பரிந்துரைக்கல. தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் நோக்கம். இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. கல்வி, உளவியல் துறைகள்ல இருக்கிற சில முக்கிய சிந்தனைகள் பத்தி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறோம். நாம் எப்படி கத்துக்கிறோம், சிந்திக்கிறோம், செயல்படுறோம்னு இவ்வளவு கோட்பாடுகள் இருக்கும்போது, ஒருவேளை நாம வளர்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான திறனே ஃப்ளேவல் சொன்ன அந்த மெட்டாகாக்னிஷன் தானோ? அதாவது இவ்வளவு தகவல்களை எதிர்கொள்ளும் போது நீங்களே எப்படி கத்துக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்கன்னு உங்களை பத்தியே புரிஞ்சுக்கிறதும், உங்க கற்றலை நீங்களே வழிநடத்துற திறமையும் தான். இந்த கோட்பாடுகளை பத்தி யோசிக்கும் போது உங்களோட சொந்த கற்றல் அனுபவங்களோட இதை எப்படி